இப்பொழுது ரசம் தயார் செய்ய போகிறோம். எளிமையான முறையில் பருப்பு சேர்க்காமல் விரைவாக தயார் பண்ணக்கூடிய ரசம் தயார் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வைத்து கொண்டு ஒரு கடாயை வச்சுருக்கோம். ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ரசம் தயார் செய்ய போகிறோம். அதற்கு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் கரையிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு பாதி பதத்துக்கு கரையக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதன் பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்ததற்கு பிறகு வேக விடுவோம் கொஞ்ச நேரம். இப்பொழுது புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு உருண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நன்றாக கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு தக்காளி புளி அந்த கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணியில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது ஆறட்டும். 10 ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு ஆறினதும் அதை நன்றாக கரைத்து எடுத்துக்கலாம். நன்றாக அழுத்தி பிசைந்து கரைத்துக்கலாம். கரைத்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக பிசைந்து சாறை ரசத்தை அதை ஒன்றாக சேர்த்துக்கலாம். தக்காளி புளி கரைசல் பிழிந்து எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போது ரசம் மட்டுமே இருக்குது. தக்காளி புளி ரசம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்பொழுது இதனுடன் சிறிதளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போதும் கல் உப்பு பயன்படுத்துங்க. கல் உப்பிற்கு மற்றொரு பெயரும் உண்டு, ஆர்கானிக் உப்புன்னு. கல் உப்பு அல்லது இந்து உப்பு பயன்படுத்துங்க. இப்பொழுது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 10 பூண்டு தோலோடு சேர்த்து நன்றாக நசுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்பொழுது இந்த ரசப்பொடியில் மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதை இதை நன்றாக தூள் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்பொழுது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ரசப்பொடி எப்பொழுதும் நீங்களே தயார் பண்ணுங்கள். கடையில் உள்ளது எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதனால் ரசப்பொடியை நீங்களே தயார் செய்வதே சிறந்தது. இதை இல்லை இன்னும் சிறப்பாக ரசப்பொடி தயார் செய்வதென்றால் ரசப்பொடி தயார் செய்வதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து ரசப்பொடி தயார் செய்து கொள்ளலாம். ரசப்பொடியை நீங்களே தயார் செய்வதே சிறந்தது. அதில்தான் ஆரோக்கியமும் சுவையும் அதிகமாக கிடைக்கும். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. இப்போ நன்றாக கொதி வருது. கொதி வர நேரத்தில் நல்ல ஸ்மெல்லும் வரும். இது நாங்கள் வீட்டில் தயார் செய்த பொடிங்கிறதுனால நன்றாக ஸ்மெல் வருது. கடையில் வாங்குகிற பொடி எந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்பொழுது கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சிறிதளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததற்கு பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ரசத்தை தனியாக எடுத்து வைத்துட்டு தாளிப்பதை பார்த்துடலாம். ஒரு சின்ன இருப்பு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதற்கு பிறகு கடுகு சிறிதளவு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பெருங்காய பவுடர் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காய்ந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா அதிகப்படியாக கூட சேர்த்துக்கலாம். இப்பொழுது இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு ரசம், சுவையான மணமான ஆரோக்கியமான ரசம் தயார். நன்றி.